Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா என்ன மாதிரி ரெகுலராக ஒர்க் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணணும், என்னென்ன கலரை எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் போடுறேன். ரெகுலர் வேர்க்கு எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுக்கிறேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டு வீடியோக்குள்ளே உள்ளே வாங்க. ஒரு குட்டி டிப்ஸ், நீங்கள் எப்போவுமே ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நிதானமாக பொறுமையாக பாருங்கள். உங்ககிட்ட இல்லாத கலராக சூஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே வச்சுருக்கோம், எடுத்த மாடலே எடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு பொறுமையாக பாருங்கள், ஒரு ரவுண்ட்ஸ் அடிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கலராக பாருங்கள். ஒவ்வொரு கலராக பார்த்ததுக்கப்புறம் எது உங்ககிட்ட இல்லையோ, எந்த மாடல் இல்லையோ, இப்போ வந்திருக்க ட்ரெண்டிங் எது, அதில் கம்மியான ரேட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பார்த்து எடுங்க. ட்ரெஸ் சூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் நிதானமாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அது போட்டால் நல்லா பிரைட்டாக லுக்காக இருக்கும். ட்ரெஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கும்போது பார்த்து எடுங்க, அவசரப்படாமல் எடுங்க. கலரை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள், குவாலிட்டியை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லாத கலராக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. எப்போவுமே ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலாக எடுத்து ஸ்டிச் பண்ணுவேன். இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணி தான் போடுவேன். இது எனக்கு கொஞ்சம் 1 வருஷம் வரை தாங்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும், ஜென்யூனாக இருக்கும். எப்படி சொல்கிற லுக்கே வேறு லெவலில் இருக்கும். இது தையல் காசு ரொம்ப வர்றதுனால அது எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து அதுக்கு லைனிங் எடுத்து அதை ஸ்டிச் பண்ணி போட எப்படியும் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1500 வந்துடுது. அது டெய்லர் கரெக்டாக சரியாக ஸ்டிச் பண்ணாமல் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எல்லாமே அப்படி போகிறதில்ல. முக்கால்வாசி ரெகுலர் யூஸ்க்கு எனக்கு இப்போ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ணி போடுறது எனக்கு செட் ஆகலை. அதுவும் இல்லாமல் ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம பஸ்ஸில் ரெகுலராக போகிறதுனால இப்போ காற்றடிச்சிச்சு அப்படின்னா இது ஓப்பன் டாப்னால சல்லுன்னு தூக்கிடுது. இதுவே இந்த மாதிரி அம்பர்லா கட்டு அப்படின்னா அது எதுவுமே பண்ணுறதில்ல, சேஃபாக இருக்குது. அதனால் நான் இப்போ என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை முடிஞ்ச அளவுக்கு மாற்றிட்டேன். இப்போலாம் நான் ரெடிமேடு தான் எடுக்கிறேன். இன்னொரு மெயினான விஷயம், எப்போவுமே நீங்கள் ஆஃபரில் எடுக்காதீங்க ட்ரெஸ்ஸு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக எடுக்கும்போதே ஒரு டாப்பு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக எடுத்துக்கோங்க. ஆஃபரில் எடுத்தீங்க அப்படின்னா காசு கம்மியாக இருக்கும், அதில் நம்ம 2-3 தடவை போட்டோம் அப்படின்னாலே அது நஞ்சு கிளியறதுக்கு இந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா நம்ம ரெகுலராக போடுறதுனால அது நமக்கு செட் ஆகாது. வச்சு போடுறது அப்படின்னா கூட ஒரு வேளை செட் ஆகுமோ என்னமோ, ஏன்னா நம்ம துவைப்போம், அதனால் அது நமக்கு செட் ஆகாது. அதனால் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், ஆஃபரில் எடுக்காதீங்க. குவாலிட்டி பார்த்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு மனசை சொல்லிச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ட்ரெஸ்ஸை ஒரு 2 ரகமாக பிரிச்சுருவேன். எப்போவுமே எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் அப்படின்னா வெளியில் போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சுக்குவேன், கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக லுக்காக. அப்புறம் ரெகுலராக கடைக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ் வச்சுக்குவேன் எப்போவுமே. இப்போ இல்லை, எப்போவுமே. நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டதே இல்லை. ஓசி வாங்கி கூட ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் இல்லைன்னா சொல்ல. என்ன சொல்கிறது, நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் புனிதத்தில் வேலைக்கு போய் எனக்கு நானே ட்ரெஸ் எடுக்கிற அளவுக்கு கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் உணவு, உடை, இருப்பிடம். இது 2மே எனக்கு உணவு, உடை இப்போ 2மே எனக்கு எனக்கு என்ன சொல்கிறது போதுமான அளவு இருக்குது. அடுத்த இருப்பிடத்துக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக அதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் 2 ரகமாக ட்ரெஸ்ஸை பிரிச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு எப்படி ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம
இப்போ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு வந்து நிறைய ட்ரெஸ் போடணும், ஆனால் காசும் கம்மியாக இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும், ஆனால் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 கலர் வந்து ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ஒயிட்டு, சாண்டல் இந்த 3 கலருமே வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய ட்ரெஸ் வந்து பேர் பண்ணி போடலாம். பேண்ட்டு சால் மட்டும் இந்த 3 கலரில் மெயினாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிளாக்கு, ஒயிட்டு, சாண்டல் இது இருந்துச்சுன்னா நம்ம முக்கால்வாசி எல்லா டாப்புக்குமே வந்து நம்ம வந்து பேர் பண்ணி போகலாம். நீங்கள் கடைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற பேண்ட்டும் சால் கொஞ்சம் பிராண்டடாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது கிளியாமல் இருந்தால் தான் நம்ம நிறைய ட்ரெஸ் வந்து மேட்ச் பண்ணி போட முடியும். நான் அப்படி தான் 3 கலர் வந்து மெயினாக எடுத்து வச்சுக்குவேன். அப்புறம் எந்த ஒரு பேண்ட் சால் எடுத்தாலும் அதுக்கு ஒரு 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் வந்து பேர் பண்ணி போடுற மாதிரி எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். போட்ட ட்ரெஸ்ஸே திருப்பி திருப்பி போட்டோம்னா அது வந்து ரொம்ப ஃபேட் ஆகி இதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்றதுனால நம்மளை வந்து நல்லா வச்சுக்கணும். நம்மளோட ட்ரெஸ் நல்லா இருந்தால் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் நல்லாயிருக்கும். நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணப்போ நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே நமக்கு தாழ்வு மனப்பான்மை வரவே கூடாது. அதுக்கு நம்ம நல்லா வச்சுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி 3 எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாண்டில், இந்த பிளாக், இந்த டாப்புக்கு வந்து நான் வந்து பிளாக்கும் பேர் பண்ணி போடலாம், சாண்டலும் பேர் பண்ணி போடலாம். இந்த மாதிரி போட்டுக்குவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 டாப் வச்சுருக்கேன். இது எப்படி பேர் பண்ணி போடுறதுன்னு பார்க்குறேன். ஒரு வாரம் இதை வந்து சாண்டலில் பேர் பண்ணி போடலாம், பிளாக்கில் பேர் பண்ணி போடலாம், இந்த ராமர் க்ரீனில் பேர் பண்ணி போடலாம், இந்த சாண்டில் கலரில் பேர் பண்ணி போடலாம். இந்த மாதிரி 4 விதமாக இந்த டாப்பை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை இதில் பேர் பண்ணி போட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் கலர். இந்த க்ரீன் கலர் டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் சாண்டல்லையும் பேர் பண்ணி போடுவேன், பிளாக்லேயும் பேர் பண்ணி போடுவேன். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இது வந்து இந்த வாரத்தில் ஒரு தடவை பிளாக்ல பேர் பண்ணி போட்டுக்கலாம், அடுத்த வாரம் ஒரு தடவை சாண்டலில் பேர் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறதுனால வந்து நமக்கு ட்ரெஸ் கலெக்ஷன் அதிகமாகும். டாப்பும் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ட்ரெஸ் போடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஒயிட், மெயினாக இந்த 3 கலர்லேயே நம்மளோட எல்லா ட்ரெஸ் கலெக்ஷனும் முடிஞ்சிடும் பாருங்களேன். இந்த சாண்டிலுக்கு வந்து நீங்கள் ஒயிட் பேர் பண்ணி போடலாம், அப்புறம் பிளாக் பேர் பண்ணி போடலாம். சூப்பராக இருக்கும். இது காஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மி தான், 300 தான். கிளாத் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாமே அம்பர்லா டாப் தான். எல்லாமே ரெடிமேடு தான். இது ஒரு எனக்கு மிஞ்சி போனால் பேண்ட் ஒரு 300, இது ஒரு 300, ஒரு 700ரூவாக்குள்ளேயே சால் ஒரு 700ரூவாக்குள்ளேயே நம்மளோட இதை முடிச்சிடலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப நாள் இருக்கும். ஒரு 6 மாதம் வரையும் அது உழைக்கும். நீங்கள் அடிக்கடி ட்ரெஸ் எடுக்கணும்னு தேவையில்லை. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளே எடுத்துக்கலாம். இந்த டாப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒயிட் பேர் பண்ணி போடலாம். ஃபஸ்ட்டு ப்ளூ பேர் பண்ணி போட்டிருந்தேன், அது அவ்வளோ செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஒயிட் பேர் பண்ணி போடலாம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிங்க் பேண்ட் சாலுக்கு வந்து சொல்கிறேன். இந்த பிங்க் ஒரு பேண்ட் ஒரு சாலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 டாப் 4 டாப் பேர் பண்ணி போடுறேன். இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து பிங்க் பேண்ட் சால் போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் போட்டிருப்பேன். கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்க்கு வந்து பிங்க் பேர் பண்ணி போடலாம். நல்லாயிருக்கும், நல்லா கிராண்டாக லுக் கொடுக்கும். இந்த ட்ரெஸ்ஸை கேட்காத ஆளே கிடையாது, எங்கே எடுத்தீங்கன்னு சொல்லி செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி பேர் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இங்க் ப்ளூ இந்த ட்ரெஸ்க்கும் வந்து பிங்க் பேர் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். ப்ளூவும் பேர் பண்ணி போகலாம். பிங்க் வந்து எப்போவுமே நம்ம ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பளிர்னு சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி எரிக்கும் அடிக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. ட்ரெஸ்ஸு வந்து பளிர்னு இருந்தால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதை எல்லோரும் புரிஞ்சுக்குவோம். நிறைய பேர் எனக்கு அடிக்கும்
அப்படின்னு டல் கலர் எப்போவுமே சூஸ் பண்ணாதீங்க. பிரைட்டாக சூஸ் பண்ணிங்கன்னா தான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ ஒரு வெளியில் போகிறதுக்கு எதுவுமே லுக்காக நல்லா தெரியும். ஃபோட்டோலாம் எடுத்தீங்க அப்படின்னா பிரைட்டாக இருந்தால் தான் கலர் வந்து ஃபோட்டோவில் நல்லா விழுகும். இது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயாவது போனால் வந்தால் போடுற மாதிரி ஒரு 4-5 ட்ரெஸ் வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஃபோட்டோலாம் போட்டிருக்கேன், கம்யூனிட்டி போஸ்ட் கூட போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன். இப்போ எடுத்துருக்கிறது கூட பர்த்டேக்கு எடுத்துகிட்டு கூட இந்த பேண்ட்டோட பேர் பண்ணி போடுற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா டெய்லி ட்ரெஸ் எடுக்கிறதுக்குலாம் வீட்டில் காசு தர மாட்டாங்க. சம்பளம் வாங்கினா ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா வேணால் ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தீபாவளி பொங்கலுக்குலாம் போகிறப்போ ஒரு 2-3 டாப் பெட்டு வந்துடுங்க. டாப் மெயினாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இருந்தாலே போதும், நீங்கள் நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன் வச்சுருக்கேன். இந்த டாப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு கோட் மாடல் மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெஸ் வந்து இங்கே வந்து நாட்வெஜ் கட்டிட்டோம் அப்படின்னா செம்ம லுக்காக இருக்கும். எப்போவுமே ட்ரெஸ் எடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலெக்ட் பண்ணி பழகிக்கோங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து பொங்கலுக்கு தான் எடுத்தேன். போன வருஷம் பொங்கலுக்கு என் அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த கலர். நான் கூட கொஞ்சம் டல்லாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இந்த கலருக்கு இது பேர் பண்ணி போடும்போது நல்லா செம்மையாக இருந்துச்சு. இது வந்து இப்போ தான் மீஷோ ஆப்பில் வந்து நான் வாங்கினேன். இந்த கோட்டுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸே வாங்கினேன். இந்த மாதிரி நான் ட்ரெஸ் போட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்லா இருந்துச்சு. எங்கள் அண்ணி வீட்டு ஃபங்க்ஷன் கூட போட்டு போயிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரெஸ் கலெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணி பழகிக்கோங்க. செம்மையாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்படின்னா வீட்டில் வந்து ரஃப்யூஸ் போடுறதுக்கு வந்து நான் நைட் ட்ரெஸ் வச்சுருக்கேன், நைட்டி வச்சுருக்கேன். வெளியில் போடுறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷன் தான் நம்மகிட்ட இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து ட்ரெஸ்ஸை பேர் பண்ணி போட கற்றுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு காசும் கம்மியாகும், நம்ம ட்ரெஸ் கலெக்ஷனும் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ரெகுலர் வேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் இல்லை நீ சொன்ன விஷயம் தப்பு அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கரெக்டு அப்படின்னாலும் எனக்கு ஒரு கமெண்ட்டில் கொடுங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும். நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு கொடுக்கும். ஓகே, பாய்.